ஏன் சமூகம் முன்னேறல, ஏன் மனுஷன் முன்னேறல? எங்கே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான் உங்களை? எங்கேயா? மூளையிலே கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான். என்ன கரும ஜாதியெல்லாம் இல்லை, மூளையில் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறான். அதுக்கு பேர் வச்சுக்கிறான், ஜாதின்னோ மதம்னோ ஊருன்னோ ஒழுக்கன்னோ எந்த கருமோ வச்சுக்கிறான், அவ்வளோதான். நீங்கள் அது தாண்டி என்ன பண்ணவே முடியாது. கேள்வி கூட கேட்காதவன் என் வீடியோ பார்க்கலாமான்னு கேட்குறேன். தகுதிக்குதா உனக்கு? அது புனிதமாக ஆகிறதுக்கு, கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு உன்னதமான இடத்துக்கு போகிறவன் தான் என் வீடியோவை பார்க்கணும். இல்லைனா பண்ணக்கூடாது. நான் தெளிவாக தானே போட்டுக்கிறேன். பொறுப்பானவங்க, அறிவாளிங்க. அப்போ வீடியோ பார்க்குறோம் அத்தனை பேர் முட்டாளா? அப்படியே அதுக்கு அர்த்தம். அப்படியே சொல்லிடுறேன். 1,44,000 பேர் சப்ஸ்கிரைப் ஆகிக்கிறாங்க. அப்போ அத்தனை பேர் முட்டாளுங்களா? அத்தனை பேரும் முட்டாளுங்களா? அப்போ சிந்திக்க தெரியுது. சிந்திக்க தெரிஞ்சுமோ 9 வருஷமாக நான் வீடியோ பார்த்துங்கிறேன்றான். ஒருத்தன் ஏன் வரல? 2 வருஷமாக அவன் வீடியோ பார்த்துங்கிறான், ஏன் வரல? என்ன முடியலன்னா உள்ள தடுக்குது. ஜாதியை பற்று தடுக்குது, மதப்பற்று தடுக்குது, மொழி பற்று தடுக்குது. அவன் ஏதோ கற்று வச்சுக்கிறான்ல. எப்படி கற்றுக் கொடுத்தாங்கன்னா 2 தண்டனை தான். ஒன்று என்ன பண்ணாங்க? பாராட்டினாங்க. நீ பாராட்டினாவோ தண்டிச்சாவோ பொய்யை கூட என்ன பண்ணிப்ப? ஒத்துப்பை தான் உன் பிரச்சனை. அப்போ கண்டிப்புன்னா அடித்து பட்டு தான் கண்டிக்கணும்லாம் கிடையாது, பாராட்டியே பண்ணணும். நாம் எல்லாம் கடவுளோட குழந்தை. கடவுளோட ஒரு விதத்துலையும் ஒரு இடத்துல பிறப்புறுப்பு வச்சுக்கிறாரு. தலையில் பிறப்புறுப்பு வச்சுன்னு என்னை அமைச்சார். உன தோளில் அமைச்சார், அவனை இடுப்பில் அமைச்சார், அவனை காலில் அமைச்சார். இப்போ நம்ம தோளில் இருக்கிறோம், அவன் தள்ள இருந்தால் பரவாயில்லன்னு என்னை ஒத்துப்பேன். ஏன் இப்போ காலில் ஒத்தவன் என்னை கேட்குறான், நீங்கள்லாம் மேலே நான் என்ன மட்டும் கால்லையான்னு. உடம்புலேயே இல்லாமல் தனியாக வந்துட்டுக்கிறான் சில பேர். அவன் பஞ்சமர். புரியுதா? அப்பா நமக்கு திருப்தி ஆயிடுச்சு. இப்போ அவன்லாம் கேட்டுனுக்கிறான். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்மளாம் மனுஷங்க தான், திரும்ப உன்னை தலைவராக்கி நிற்கிறானுங்க. அப்பவும் சூழ்ச்சி தானே இருந்துக்குது. அப்போனா தான் பண்ணுகிறானுங்க. புரியுதா என்ன சொல்கிறவனு? கண்டிஷன் எதை மாற்றிக்கல. அப்போ கூட நாம் இல்லை, மேல் கீழெல்லாம் இல்லை, கடவுள் தனித்தனியெல்லாம் ஒரு பிறப்பு வச்சுலாம் பெற்றுக்கல. நம்ம எல்லோரும் யார் தான்? மனிதர்கள் தான். இப்போ நான் நல்லது சொல்கிறேன்னா கெட்டு சொல்கிறேன்னா? இந்த இடத்த கட் பண்ணி எல்லோரும் ஷேர் பண்ணிப்பானுங்கன்னு நினைக்கிறீங்க? நாமெல்லாம் கடவுளால் ஆனவர்கள். நம்ம எல்லாருக்குமே கடவுள் நல்ல சந்தர்ப்பம் கொடுத்து வச்சுக்கிறாரு. நமக்கெல்லாம் காற்று ஒன்று தான், நமக்கு எல்லாருக்கும் வெற்றிடம் ஒன்று தான். நமக்கு தண்ணி வேணால் ஊருக்கு போகிறதுனால டேஸ்ட்டு மாறிக்கலாம், தண்ணியில் மாறி போயிருக்குது. நெருப்பு வேணால் ஃபயர் பண்ணுறது வெப்பநிலையில் ஆள் எடுத்து மாதிரி நெருப்பு மாறி போயிருக்குது. ஆனால் எல்லாருக்கும் ஆகாயமும் தண்ணியும் காற்றும் இந்த 3 ஒன்று தான். நெருப்பு மண்ணு தான் நம்மளை என்ன பண்ணி வச்சுக்குது? பிரித்து வச்சுருக்குது. சொல்லலாம் தானே பேசுவானுங்க. இந்த வீடியோ இந்த இதை கட் பண்ணுவாங்க, இதை ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ மூளை எப்படி தான் வேலை செஞ்சுக்குது உனக்கு? ஏன்னா இன்னொருத்தனை மட்டமாகவோ உயர்வாகவோ பார்க்க சொல்லி கொடுத்துக்கிறான். ஒன்று மட்டமாக பாரு, இல்லை உயர்வாக பாரு, சமமாக மட்டும் பார்க்காத.